பள்ளி படிப்பு படிக்கும் பொழுது எனக்கு பார்வை இருந்தது. அங்கு எனக்கு குளுக்கோமா என்ற ஐ டிசீஸ் இருக்கிறதா சொல்லி ஒரு அரசனோடு இன்னொரு அரசன் மோதும் போது அந்த துணிச்சல் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும், வீரம்ன்றதை தெரிஞ்சுக்க முடியும். கொஞ்சம் வருத்தமா இருக்கும். இப்ப பழைய படங்கள்லாம் பார்க்கும்போது என்னை அறியாம எனக்கே கண்ணில் தண்ணி வந்துடும். சிவாஜி படங்கள், எம்ஜிஆர் படங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது உடல் ஊனத்தை மறந்து சாதிக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அன்பார்ந்த ஆஷிக் டுடே நேயர்களே, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய கீரனூர் என்ற ஒரு ஊர். இந்த ஊரில் கிட்டத்தட்ட 29 ஆண்டுகள் வரலாற்று துறையில் மிகவும் சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் பல்வேறு மாணவர்கள் மனதில் இடம் பிடித்த ஒரு ஆசிரியருடைய திறமை மற்றும் அவருடைய பயணங்களை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆஷிக் டுடே என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிர்ந்து வாழ்த்தையும் தெரிவிங்கள். வாங்க காணொலிக்குள்ளே போவோம். சார் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சார், உங்களுடைய இந்த வரலாற்று பயணம், குறிப்பாக கீரனூர் பள்ளியில் 29 ஆண்டுகள் நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க. இந்த 29 ஆண்டு காலம் என்பது கீரனூருக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்துன்னு தான் சொல்ல முடியும். இதன் மூலம் பல்வேறு மாணவர்கள் பயிற்சி பெற்று வெளியேறி இருக்கிறாங்க. ஸோ இந்த 29 ஆண்டு கால பயணம் என்பது எப்படி இருந்துச்சு? உங்களுடைய பள்ளி பருவம் காலத்தில் இந்த வரலாற்றுத்துறை சார்ந்த தேடுதல் எந்த அளவு இருந்துச்சு அப்படிங்கிற விஷயங்களை சொல்லுங்கள் சார். ஆஷிக் டுடே டிவி நேயர்களுக்கும் மாலை வணக்கம். என் பேர் எஸ் அபுபக்கர். முதலில் என்னுடைய இளமை கால வரலாறை சொல்லிடுறேன். நான் தொண்டி, ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொண்டி என்ற ஊரில் பிறந்தேன். என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய படிப்புக்காக பெரும் முயற்சியை எடுத்துக்கொண்டார்கள். அங்கே தொண்டியில் தான் நான் முதல் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை தொண்டியில் இருக்கக்கூடிய மேற்கு பள்ளியில் படித்து முடித்தேன். அதுக்கப்புறம் 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் சென்னை பூயிருந்தவள்ளியில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப்பள்ளி, பார்வையற்றோர் மேல்நிலைப் பள்ளியில் படித்தேன். என்னுடைய கல்லூரி படிப்பு மதுரை யாதவர் கல்லூரியில் யூஜியும், பல்கலைக்கழகத்தில் வரலாற்று துறையில், அதாவது ஸ்கூல் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ் என்ற துறையில் எம்ஏ படிப்பும் மற்றும் எம்ஃபில் படிப்பை அதே பல்கலைக்கழகத்திலும், பிஎட் மதுரை தியாகராஜா கல்லூரியிலும், எம்எட் தொலைதூர கல்வியிலும் படித்து முடித்தேன். நான் இந்த பள்ளிக்கு ஆசிரியராக பணியேற்ற நாள் டிசம்பர் 9, 1994 அன்று. 94 இங்கே சேர்ந்துருக்கீங்க. ஆமாம், அன்று முதல் 2023 நவம்பர் 30 வரை கிட்டத்தட்ட 29 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறேன். சார், உங்களுடைய பள்ளி பருவம்னு சொன்னீங்க. இது நீங்கள் என்ன இயரில் உங்களுடைய அந்த 10th 12th ஆகட்டும், இதெல்லாம் என்ன இயரில் முடிச்சிங்கன்னு நினைவு இருக்கா? சொல்லலாம். சொல்லுங்கள். அதாவது 10th 82, 1982 81 முடித்தேன். ஓகே சார். 83 12ஆம் வகுப்பு முடித்தேன். ஓகே சார். 87 பட்டப்படிப்பு படித்தேன். 89 மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எம்ஏ படிப்பு படித்தேன். 90 எம்ஃபில் படித்தேன். 90 பிஎட் படித்தேன். 91 எம்ஃபில் படித்தேன். 92 எம்எட் படித்தேன். நீங்கள் பிறந்த வருஷம் சார்? 1963 நவம்பர் 5ஆம் தேதி. ஓகே சார். ஓகே. அப்போ உங்களுடைய இந்த பள்ளி பருவம் படிப்பு எல்லாமே ஒரு தொலைதூர சிந்தனையில் இருந்திருக்கு. ஓகே. இப்போ நீங்கள் இந்த பள்ளி பருவம் அப்படிங்கும் போது உங்களுடைய கனவு என்னவா இருந்துச்சு? சின்ன வயசுல ஒரு 5வது 6வது படிக்கும் போது? அதாவது பள்ளி படிப்பு படிக்கும் பொழுது எனக்கு பார்வை இருந்தது. எத்தனை வயசுல சார்? 10 வயசு வரைக்கும். 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் ஓகே ஓகே பார்வை இருந்தது. சொல்லுங்க. அப்போ 5ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது ஆண்டு ஆய்வு செய்ய வந்த ஒரு டிஐ அவர்கள், அதாவது டெப்டி இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆய்வு பண்ண வரும் பொழுது என்னை சில கேள்விகள் கேட்டார். அதற்கு நான் சரியாக பதில் சொன்னேன். அப்போதெல்லாம் எனக்கு கண்ணில் நீர் வடிந்து கொண்டிருக்கும். உடனே என்னுடைய தந்தையாரை அழைத்து, இந்த மாதிரி நல்லா படிக்கிறான், ஆனால் கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு நல்ல
ஐ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணார். ஓகே. உடனே என் தந்தையார் மதுரை அரவிந்த் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று ட்ரீட்மெண்ட் எடுத்தார். அங்கு எனக்கு குளுக்கோமா என்ற ஐ டிசீஸ் இருக்கிறதா சொல்லி இது பண்ணிட்டார். அதை சர்ஜரி பண்ணாங்க. அப்போ கண்ணில் இருந்த தண்ணீர் நீர் வழிகிறது சரியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை மங்களாக ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அந்த பார்வை வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மங்களாகும் போது உங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்திருக்கும்ல. ஏன்னா நான் நல்லா படிச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு வந்து படிப்பு மேலே ஆர்வம் இருக்குது. ஸோ வந்து இயற்கையின் நிலைப்பாடு அப்படியா இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம அடுத்த கட்டம் என்ன நகர போகிறோம், நம்ம வாழ்க்கை எப்படி நகரும், நம்மளுக்கு படிப்புடைய ஆர்வம் எப்படி வந்து தேடலாம் மாறும் அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் தயக்கமும் உங்களுக்குள்ள இருந்துச்சுங்களா? அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டிஏஏ 6ஆம் கிளாஸ் நீங்கள் சென்னையில் போய் பார்வையற்ற ஒரு பள்ளி இருக்குது, அங்கே சேர்த்து விட்டிங்கன்னா நல்லா படிச்சுக்குவான் பையன் அப்படின்னு சொல்ல உடனே என்னுடைய தந்தையார் இந்த என்னுடைய கல்விக்காக பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டு சென்னையில் கொண்டு போய் சேர்த்து விட்டார். ஓகே ஓகே ஓகே. அந்த பள்ளியில் நீங்கள் எத்தனை ஆண்டு காலம் படிச்சீங்க சார்? 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தேன். முழுசா? ஓகே ஓகே. அப்போ அங்கே வந்து நீங்கள் முன்னாடி ஆரம்ப பள்ளியும் அரசு பள்ளியில் படிச்சிருக்கீங்க, அங்கேயும் அரசு சார்ந்த உதவிகள் பெறக்கூடிய ஒரு பள்ளிங்களாங்க சார் அது? இல்லை, அரசு பள்ளி. அரசு பள்ளி தான், அதுவும் அரசு பள்ளி தான் உங்களுக்கு. ஓகே. அப்போ இந்த 2 கட்ட பயணங்களில் உங்களுக்கு அடுத்த இந்த 6ஆவதுலேருந்து 12ஆவது வகுப்புக்கான இந்த பயணம், இந்த பயணத்தில் நீங்கள் வந்து என்ன விஷயங்களை கற்றுக்கிட்டீங்க, அங்கே என்ன வகையான இது பார்வையற்றவர்களுக்கான கல்வி எந்த விதத்தில் கொடுக்குறாங்க, அதை எப்படி நீங்கள் உள்வாங்கிக்கிட்டீங்க? பார்வையற்றவருக்கான கல்வின்றது பிரெய்லி முறையில் இருக்கும். ஓகே சார். எப்படி சார் அது? பிரெய்லி முறைன்றது அந்த டாட்ஸாக இருக்கும். ஓகே. அந்த பிரெய்லின்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு லெட்டர்ஸை டைப் பண்ணி படிச்சுக்குவோம், கையால் தடவி டச் பண்ணி படிச்சுக்குவோம். அது வந்து ஒரு நார்மல் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு பக்கத்தை அந்த பிரெய்லியில் டைப் பண்ணணும்னா எப்படி 4 பக்கம் வந்துடும். 4 பக்கம். ஆமாம். அதனால ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுனால ரொம்ப பேப்பர்ஸ் அதிகமாகும் அப்படின்றதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம், பழைய டேப் ரெக்கார்டர், அந்த நாடான்னு சொல்லுவாங்க, ரெக்கார்ட் பண்ணுறது, அதை ஒருத்தரை வாசிக்க சொல்லி அதில் ரெக்கார்ட் பண்ணி படிச்சுக்கிட்டு வந்தோம். அப்புறம் 10th 12th எழுத்தர், ஸ்கிரைபர்னு சொல்லுவாங்க, சொல்வதை எழுதுபவர் அப்படின்ற வகையில் 10th 12th அப்புறம் கல்லூரி படிப்பு எல்லாத்துக்குமே அதுதான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஓகே சார். இப்போ 11th 12th நீங்கள் என்ன மதிப்பெண் பெற்றீங்க நினைவு இருக்கா? 11th 12th 10th 354. அப்போ வந்து 500 சார்? ஆமாம், 500. ஓகே சார். 12th 975. 1200. ஓகே சார். இப்போ 10th முடிச்ச பின்னாடி தானே உங்களுக்கு இந்த துறை மீதான ஆர்வம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஆர்வம் எங்கிருந்து உங்களுக்கு வந்துச்சு? வரலாறு தான் என்னுடைய லைஃப் அப்படிங்கிறது எங்கிருந்து வந்துச்சு, எந்த கட்டத்தில்? அதாவது வரலாறுன்றது எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் அந்த வரலாறுன்றத நாட்டுப்பற்று உணர்வை தெரிஞ்சுக்கலாம், கண்டிப்பாக ஒழுக்கத்தை தெரிஞ்சுக்கலாம், கண்டிப்பாக அதுக்கடுத்து அதை துணிச்சல் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு அரசனோடு இன்னொரு அரசன் மோதும் போது அந்த துணிச்சல் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும், வீரம்ன்றத தெரிஞ்சுக்க முடியும். இப்படி நல்ல பண்புகளை வளர்க்கக்கூடிய ஒரு அருமையான சப்ஜெக்ட் வந்து வரலாறு தான். அப்போ வரலாற்று மூலம் வந்து நீங்கள் உந்துதல் அப்படிங்கிறது உங்களுடைய சிறு பிராயத்திலேருந்து இருந்திருக்கு. அதோடைய தேடல் தான் நீங்கள் 10th முடிச்சுட்டு ஒரு 3rd குரூப், ஒரு ஆர்ட்ஸ் குரூப்பை எடுத்து நீங்கள் அதில் பயணிச்சிருக்கீங்கன்னு சொல்லலாம். ஆமாம், கண்டிப்பாக. சரிங்க சார். இப்போ இன்னொரு அடிப்படை ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ பிறவியிலேயே பார்வையற்றவர்களுக்கும் இடையில தந்த பார்வை இழந்தவர்களுக்குமான அந்த தேடுதல் இருக்குது பார்த்தீங்களா, அது பெரிய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா நான் வந்து ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன் அப்படிங்கும் போது அடுத்த கட்ட பயணத்தில் எனக்கு பார்வை இல்லை அப்படிங்கிற அந்த நிலையிலிருந்து மீண்டு எழுவது என்பது மிகப்பெரிய ஒரு சிரமம் அல்லவா? அதை நீங்கள் எப்படி கையாண்டீங்க? அதாவது பிறவியிலன்றது கொஞ்சம் பயம் இல்லாமல் இருப்பாங்க, அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆமாம். ஓகே ஓகே. இடையில போகிறதுன்றது கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். இப்போ பழைய படங்கள்லாம் பார்க்கும்போது என்னை அறியாமல் எனக்கே கண்ணில் தண்ணி வந்துடும். சிவாஜி படங்கள், எம்ஜிஆர் படங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது கேட்கும்போது நீங்கள் வந்து அந்த முன்னாடி காட்சிகளை பார்த்தனால அந்த காட்சிகள் உங்களுக்குள்ள ஓடும். ஆமாம், நினைவுகளாக ஓடும். அதனால கண்ணீர் வந்துடும். அதுதான் ஒரு ஏக்கமே தவிர என்னுடைய பெற்றோர்கள் இந்த குறை இருக்கிறது தெரியாம நல்லபடியா என்னைய கொண்டு போனாங்க. சரி சார். பெற்றோர்னு கேட்டு சொன்னாலும் நான் இந்த ஒரு கேள்விக்குள்ள வரேன். உங்களுடைய தந்தையாகட்டும் தாயாராகட்டும்
இவர்கள் என்ன பணி செஞ்சாங்க, உங்களுடைய பிறந்தவர்கள் யார் யாருங்கிற தகவல்களை நேயர்களுக்கு சொல்லலாம். என்னுடைய தந்தையார் வந்து தொண்டி, அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் ஃபுல்லாக போலீஸ் ஆஃபீஸராக வேலை செஞ்சுட்டு கடைசியில் தொண்டியில் ஓய்வு பெற்றார். தாயார் வந்து ஹவுஸ் ஒய்ஃபு தான். ஓகே ஓகே. கூட பிறந்தவங்க சார்? கூட பிறந்தவங்க பிரதர்ஸ் 2 பேர். ஓகே சார். சிஸ்டர்ஸ் 4 பேர். இவங்கெல்லாம் இப்போ என்ன கெரியரில் இருக்காங்களாங்க சார்? அவங்கவுங்க என்ன மாதிரி பணியில் இருக்கிறாங்க? உங்களுடைய வீட்டில் வந்து 2 சகோதரிகள் வந்து டீச்சராக இருந்தாங்க. ஓகே சார். ஓகே. ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ரிட்டையர்ட் ஆகி ஒரே ஒரு சகோதரி மட்டும் இருக்காங்க. இன்னொரு சகோதரி வந்து மவுத் ஆயிட்டாங்க. இன்னொரு சகோதரி எனக்கு தங்கை, அவங்க வந்து சும்மா தான் இருக்கிறாங்க. சகோதரர் ஈபி, பெரிய சகோதரர் ஈபியில் வேலை பார்த்தாரு, அவரும் இறந்துட்டாரு. அப்புறம் இன்னொரு சகோதரர் மளிகை கடை வச்சிருக்கிறார். ஓகே சார். ஓகே சரிங்க சார். இப்போ வந்து இறைவன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிசை கொடுத்துருக்கான்னு என்னால் பார்க்க முடியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பார்வையில் நாங்கள் வெளிச்சத்தை பார்க்குறோம், ஆனால் எங்களுக்கான தேடுதல் பெருசாக இல்லை. எங்களுடைய அச்சீவ்மெண்ட், எங்களுடைய இலக்கை எங்களால் சரியாக அடைய முடியல. ஆனால் இடைக்காலத்தில் நீங்கள் பார்வை இழந்தும் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட இந்த தகுதி என்பது நிச்சயமாக உங்களுக்கு உள்ள அளவு மகிழ்ச்சி அளிச்சிருக்கும். இவ்வளோ பெரிய பயணம், இவ்வளோ பெரிய ஒரு கெரியரில் நீங்கள் வந்திருக்கீங்கும் போது இதை நீங்கள் எப்படி டிஃப்ரெண்ட் பார்க்குறீங்க? இப்போ பார்வையுள்ள நபர்களால் கூட சாதிக்க முடியாத விஷயத்த நீங்கள் சாதிச்சிருக்கீங்க. இப்போ எடுத்துக்காட்டு, நான் வந்து உயிர்மை என்ற பதிப்பகத்தில் ஒரு 3 ஆண்டுகள் பணிபுரிந்தேன் சென்னையில். அதில் வந்து எழுத்தாளராக இருக்கக்கூடிய மனுஷபுத்திரன் என்பவர் வந்து ஹேண்டிகேப் கால் 2 அவருக்கு கிடையாது. இடையில சிறுபிராயத்தில் தான் உங்களுக்காக அவர் வந்து செயலிழந்தது. அப்போ அந்த மனுஷபுத்திரன் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளராக இருக்கிறாரு, ஒரு பேச்சாளராக இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு பீட்டன் பண்ண முடியாத ஒரு இடத்த நோக்கி போயிருக்காரு. அப்போ இது போன்ற சில அடிப்படை குறையோ அல்லது இறைவனுடைய படைப்பில் இப்படி இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய அளவில் சாதிக்கிறாங்க. ஸோ அந்த பார்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு கிடைச்ச இந்த கிஃப்ட், இந்த உயரத்தை எட்டியிருக்கிறீங்க. ஸோ உங்களுடைய கவலைகளை மறந்து இதன் மூலம் சந்தோஷம் அடைய முடியுதா? அதாவது உடல் ஊனம்ன்றது ஒரு குறையே கிடையாது. நிச்சயமா உடல் ஊனத்தை மறந்து சாதிக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பாக. இப்போ என்னைய எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் நிறைய மாணவர்களை உருவாக்கியிருக்கிறேன், அருமையான மாணவர்களை உருவாக்கியிருக்கிறேன். அதாவது இந்த டிவி நடத்தக்கூடிய ஆசிக் டுடே என்னுடைய மாணவர் தான். கண்டிப்பாக சொல்லி ஆகணும். 2008, 2009 காலகட்டங்களில் 11, 12 இந்த 2 வகுப்புகளும் வந்து இவருடைய மேற்பார்வையில் வந்து இவருடைய சொல்லாடலில் இவருடைய கருத்துக்களை உள்வாங்கி நோட்ஸ் எடுத்து வளர்ந்து இன்றைக்கி பேசிக்கொண்டிருக்கூடிய மாணவனாக இவருடைய சாட்சியாக இவருடைய உருவாக்கத்தின் மறுவுருவமாக நான் இன்றைக்கி நின்றுருக்கேங்கிறது ஒரு சான்று தான். தொடரலாங்க சார் நீங்கள். அடுத்து என்கிட்ட படித்து 2005 12ஆம் வகுப்பு முடித்த முத்துச்சாமி என்ற மாணவன் 2012 என்னுடைய பள்ளியிலேயே ஆசிரியராக பணியாற்றி இன்னைக்கு வரைக்கும் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து நான் இங்க வந்து ஜாயின் பண்ணும் பொழுது 1994 கருப்புசாமி என்ற மாணவன், மிக அருமையான மாணவன். அவன் தான் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய கையை பிடித்து என்னுடன் வந்து கொண்டே இருக்கிறார். அதாவது என்னுடைய வீட்டுக்கு அழைத்து வருவது, வீட்டிலிருந்து மீண்டும் ஸ்கூலுக்கு கூட்டு போறது, குடும்பத்தில் ஒருவராகவே இன்னைக்கு நாங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா அந்த அளவு உங்க குடும்பத்தோட மிங்கிளா இருக்கிறார். ஒரு மாணவனாக இருந்து உங்களோட வந்து ஒரு நேசத்தோடு பழகிட்டு இருக்கிறாருன்னு சொல்ல வரீங்க. கல்வி வளர்ச்சியில என்னுடைய கல்வி வளர்ச்சியிலையும் சரி, படிப்புலையும் சரி, என்னுடைய பெற்றோர்களுக்கு, அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர்கள், அதாவது MA படிக்கும் போதும் சரி, BA படிக்கும் போதும் சரி, என்னுடைய நண்பர்கள் எனக்கு ஒளிப்பதிவு செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் திருமணத்திற்கு பிறகு என்னுடைய மனைவி ரஹ்மத் கனி அவர்களும், அடுத்து என்னுடைய குழந்தைகள் இர்ஃபானா, சபானா அவர்களும் எனக்கு மொபைல்ல பதிவு பண்ணி கொடுத்து ரொம்ப உதவியா இருந்தாங்க. அதை நான் சொல்லியே ஆகணும். அடுத்து சார் ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்திய வரலாறு, உலக வரலாறு, இது ரெண்டையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? உலக வரலாறுல நாம் கத்துக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்கு? இந்திய வரலாறுல நாம் என்ன விஷயங்களை கத்துக்கணும்? இந்திய வரலாறு குறிப்பாக முஸ்லீம் சமூகத்தில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்படுது. முஸ்லீம் சமூகம் பல்வேறு வரலாறுகளை தெரிஞ்சுக்காமல் இருக்கிறாங்க. வரலாறுகள் புனைக்கப்படுகிறது, வரலாறுகள் திரிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சமூகம் ஒரு வரலாறை கற்றுக்கொள்வதன் மூலம் ஏற்படக்கூடிய அவசியம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம்.
வரலாறுன்றது இந்திய வரலாறும் உலக வரலாறுன்றது வேறுபாடு என்னன்னா, இந்தியாவை பற்றி படிக்கக்கூடியது இந்திய வரலாறு, நிச்சயமாக நிச்சயமாக. உலகத்தை பற்றி படிக்கக்கூடியது உலக வரலாறு. கண்டிப்பா கண்டிப்பா சார். அதாவது இந்திய வரலாறு முஸ்லிம்களுடைய இதை ஒழிக்கப்படுறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, பெருசா இல்லைங்கிறீங்க. பெருசா இல்லை. மதுரை சுல்தானியம் அப்படின்ற ஒரு வரலாறு புத்தகம் இருக்கு, நீலகண்ட சாஸ்திரி அப்படின்றவங்க எழுதுனவங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வரலாறுன்னா என்ன அப்படின்னு பார்த்தா, உண்மையான நிகழ்ச்சிகளை சொல்றது தான் வரலாறு. ஆதாரம் இல்லாம வரலாறை பேச முடியாது. ஆதாரங்கள் அடிப்படையில எழுதக்கூடியது தான் வரலாறு. புனையப்படுறதெல்லாம் வரலாறு கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா சார், கண்டிப்பா. இப்போ இந்த இதில் ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ நீங்கள் வரலாறுகள் மாற்றப்படலாம் இருக்குன்னு சொல்கிறீங்க, உண்மைதான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சில அரசாங்கத்தை சார்ந்தவர்கள், முஸ்லீம் வெறுப்புத்தன்மையோடு இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, உண்மையான வரலாறை கூற அழித்து விடுகிறார்கள் அல்லது மாற்றி விடுகிறார்கள். அதோடைய பார்வை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதன் மூலம் நம்ம எப்படி வரலாறு பாதுகாக்கணும், அடுத்த தலைமுறைக்கு எப்படி கடத்தணுங்கிறது நினைக்கிறேன். அதாவது இந்தியாவினுடைய முக்கியமான மதம் இந்து மதம். கண்டிப்பா கண்டிப்பா. அதை பரப்பணும். அதை பரப்பணுன்றதுக்காக மற்ற வரலாறை அவங்க மறைக்கணும். அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த முயற்சி பயனளிக்காது. கண்டிப்பா. அப்ப இப்ப இதுல இருந்து நம்ம எப்படி தற்காத்துக் கொள்வதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கணும், அடுத்த தலைமுறை கடத்தணும்னா என்ன பணிகளை செய்யணும்? நம்ம வரலாறை படிக்கிறதுன்றது அவங்க விருப்பத்தை பொறுத்து. கண்டிப்பா கண்டிப்பா. எல்லாருக்கும் வரலாறு வந்துடாது. கண்டிப்பா. அதனாலதான் வரலாறு எடுத்தீங்கன்னா நீ வேலைக்கே போக முடியாது, வரலாறு படிச்சீங்கன்னா உருப்படாம போவ அப்படிலாம் சொல்லி இன்னைக்கு தடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது உண்மை அல்ல. இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அதிகமாக யாருக்கு கிடைக்குதுன்னா வரலாறு படிச்சவங்களுக்கு தான் கிடைக்குது. இன்னைக்கு ஆசிரியர் பணி அப்படின்னு பார்த்தாவே வரலாறு படிச்சவங்களுக்கு தான் கிடைக்குது. வரலாறுன்றது எல்லாரும் வரலாறு படிச்சா ஆசிரியர் பணிக்கு மட்டும்தான் போகணும்லாம் கிடையாது. ஆல் இண்டியா ரேடியோவுக்கு போகலாம், பெரிய பெரிய நிறுவனத்துக்கு போகலாம், நிறைய வேலை வாய்ப்பு வரலாறு படிச்சா இருக்குது. ஜேர்னலிஸ்டா போலாம். ஆமா, ஆல் இண்டியா ரேடியோ, தொலைக்காட்சி நிலையம், அங்கெல்லாம் வேலைக்கு போகலாம். ஆரம்பத்துல எனக்கு ஆசிரியர் பணின்றது பிடிக்காது. எங்க அப்பா சொன்னதுனாலதான் நான் ஆசிரியராகவே அந்த ஆசிரியர் பணிக்கே வந்தேன். ஆனா நான் ஃபர்ஸ்ட் எனக்கு நானும் என் நண்பர்களும் எம்ஏ படிக்கும்போது விளையாட்டா ஆல் இண்டியா ரேடியோவுக்கு இது போட்டிருந்தோம் அப்ளிகேஷன். அதுல நான் மட்டும் செலக்ட் ஆனேன். செலக்ட் ஆகி எல்லா இன்டர்வியூவும் இந்த எழுத்து தேர்வு, அடுத்த இன்டர்வியூ எல்லாத்துலயும் பாஸ் ஆகி போர்ட் பிளேயர் நிலையத்துல அறிவிப்பாளரா எனக்கு வேலை போட்டு கொடுத்தாங்க. ஆனா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இங்க வரணும், இந்தியாவுக்கு வரணும்னு சொல்லிட்டாங்க. இந்த வேலை எங்க போட்டு கொடுத்தாங்க சார் உங்களுக்கு? போர்ட் பிளேயர், அந்தமான் நிக்கோபார் அந்த பகுதிகளில். ஓகே ஓகே சார். அது எங்க அப்பா 5 வருஷம்லாம் போயிட்டு அங்க தூரத்துல எல்லாம் அனுப்புறதுக்கு நாங்க தயாரா இல்லைன்ட்டார். அதுக்கப்புறம் தான் மேல் படிப்புல சேர்ந்து பிஎட் எம்ஃபில்லாம் படிக்க வச்சாரு. அப்புறம் ஆசிரியர் பணின்றது எனக்கு கிடைச்சது. ஆனா ஆசிரியர் பணி நீங்க பெருசா ஸ்டார்டிங்ல விரும்பல, ஆனா அது உங்களை தேடி வந்துருச்சு ஏதோ ஒரு வகையில இந்த பணி நீங்க செய்யணும்னு சொல்லிட்டு. ஓகே சார். அப்ப நீங்க சொன்னதுல நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், வரலாறை படிப்பதை தாண்டி ஒவ்வொரு நபரும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. காரணம் அடுத்த தலைமுறைக்கு இதை கடத்தணும் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமா. இப்போ நிறைய கோயம்புத்தூர்ல உமாபதினு ஒரு டாக்டர் இருந்தார். ஓகே சார். ஓகே. அவர் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கிறாரு, டாக்டர் ஆயிட்டார். ஆனா அவருக்கு என்ன ஆசைன்னு பார்த்தா கலெக்டர் ஆகணும்னு ஆசை. அப்போ கலெக்டர் ஆகணும்னா நிறைய நிகழ்ச்சிகளை தெரிஞ்சு வச்சுக்கணும், வரலாற்று நிகழ்ச்சிகளை தெரிஞ்சுக்கணும், கரண்ட் நியூஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும், வேர்ல்டு நியூஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதெல்லாம் அவர் ஜீரோ. அவர் என்ன பண்ணாரு, எப்படியாச்சும் நம்ம வரலாறு படிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாற்று ஆசிரியர் அணுகி கேட்டிருக்கிறார். அந்த வரலாற்று ஆசிரியர் அவருக்கு நாள்தோறும் 1 மணி நேரம் வரலாற்று பத்திய கரண்ட் நியூஸ், வரலாற்று நிகழ்ச்சிகள் அத்தனையும் சொல்லி கொடுத்து ஐஏஎஸ்ல பாஸ் பண்ண வச்சார். பெரிய விஷயம். அப்ப வரலாறு எந்த அளவு தேவை ஒரு துறையில அப்படிங்கறது அவர் தேடி போயிருக்கிறாரு. ஆமா. அப்ப கண்டிப்பா போட்டி தேர்வுல எல்லாம் வரலாறுல தான் அதிகமான கேள்விகள் எல்லாம் கேட்பாங்க. இந்த டிஎன்பிசி போன்ற தேர்வுகள், குரூப் 1, 2 இந்த மாதிரி போட்டி தேர்வுகள் எல்லாம் வரலாறுல தான் அதிகமான வினாக்கள் வரும். கண்டிப்பா.